தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, வெள்ளியங்கிரி மலையேற்றம் வந்து அவ்வளோ கஷ்டமாகும், மரணத்துக்கு கூட தருமா அப்படின்னு கேள்வி இருக்கும். போன வருஷம் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் 9 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்காக இந்த பதிவை போடுறேன். இப்போ நான் வெள்ளியங்கிரி மலை ஏறினது வந்து நல்ல மழை டைம் ஆகிப்போச்சு. மழை டைமில் அன்னைக்கு மழை, சரியான மழை, ஒரு 3 மழை தான் வந்துட்டு மழை எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பூரா வெறும் சேரு, கை கால் பூரா சேரு, உட்காந்து தான் போக வேண்டியிருந்தது. அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. எடுத்த வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்கள். இது எதுக்காக இந்த பதிவு போடுறேன்னாங்க, மலை ஏற வர்றவங்க புதியவர்களாக இருந்தால் தயவுசெய்து உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி வாங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ யூடியூப்பில் வந்துட்டு கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் போட முடியாது. 7 மலையும் ஃபுல்லாக எடுத்து போட முடியாது. ஆனால் 7 மலையுமே கஷ்டம்தான். சொல்லுவாங்க முதல் மலை கடைசி மலை தான் கஷ்டம், பாக்கி எல்லாமே ஈஸியாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லா மலையும் கஷ்டம்தான். அதனால் ஏறுறவங்க வந்து கொஞ்சம் உடம்பு வந்து தயார் பண்ணிட்டு ஏறுங்க. மனசு மெயின். மனசு பலவீனமானவங்க ஏறாதீங்க. வெளியே வந்து காட்டிக்கிடுவாங்க, நான் போயிடுவேங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு தெரியும் கஷ்டம், நம்மளால் ஏற முடியாது. அவங்க கண்டிப்பாக ஏறாதீங்க. ஏன்னா நான் ஏறும்போதே வந்து ஒரு 2-3 பேர் முதல் மலையிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. என்னால் விடியலை. அதே மாதிரி இறங்கி வர்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு மலை ஏறுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு ஏறுறவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நடங்க, ஓடுங்க. ப்ராக்டிஸ் எடுத்து ஏறினவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்லேயே எங்கிட்ட அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னென்ன வியாதி உள்ளவங்க வரக்கூடாதுன்னு. அதாவது பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, உடம்பு பருமனாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப இழகுறவங்க, இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஏறாதீங்கன்னு கண்டினியூவாக வந்து அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ரேடியோவில். அதனால் வர்றவங்க பார்த்துவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு ஏறுங்க. பாதி பேர் ஏறிட்டு அப்புறம் ரிட்டர்ன் திரும்புறதும் கஷ்டம்தான். அதே மாதிரி மழை டைம், அதை ரொம்ப மனசில் வச்சுக்கோங்க. மழை டயத்தில் ஏறுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அவதிப்பட்டாச்சு, 4 மலைக்கு ஏறுறதுக்கு ரொம்ப அவதிப்பட்டாச்சு. பூரா சிலிப்பாகுது, பூரா உளுந்து எந்திரிக்கிறான். எங்கள் கூட வந்தவர்கள் ஒருத்தருக்கு கை ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. கரெக்டாக 6வது மலையில் ஃப்ராக்சர் ஆச்சு. வேறு வழியில் கீழே வர முடியாது. அதனால் 7 மலையும் ஏறி திரும்ப காலையில் ரிட்டர்ன் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கோயம்புத்தூரில் ஆப்ரேஷன் பண்ணி இது வச்சுருக்குறாங்க, பிளேட் மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி இதான் ரிட்டர்ன் வந்தாங்க. சிலிப்பாகி கையை மூடின உடனே கை விழுந்துச்சு. அதனால் வர்றவங்க இந்த மழை டைமாக இருந்துச்சுனாக்க ரொம்ப உஷாராக போங்க. தைரியம் உள்ளவங்க ஏறிவாங்க. பாக்கி தைரியம் இல்லாமல் கொஞ்சம் மனசு இதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏறாதீங்க. அதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதிலே நோட் பண்ணியிருக்கிறாங்க, பக்தருக்கு அன்பான வேண்டுகோள். மலை ஏறுவதற்கு உரிய உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்த உள்ளவர்கள், இதயம் பலவீனமானவர்கள், நுரையீரல் பலவீனமானவர்கள், உடல் பருமனாக உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம் என அன்புடன் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மக்கள் எல்லாம் வந்து இதை படித்து பார்த்துக்கோங்க. மலை ஏறுறதுக்கு உடல் தகுதியாக வச்சுட்டு ஏறுங்க. மனோன்மணி அம்மன் விநாயகர் ஓகே சாமி. மனோன்மணி அம்மன் இந்த படிக்கட்டு ஏறும்போதே ஸ்டார்டிங்லேயே இருக்குது இல்லைப்பா, மனோன்மணி அம்மன். ஆமாம், இதெல்லாம் மேலே ஏறுற படிக்கட்டு. மேலே ஏறுறதுக்கு முதல் படிக்கட்டு ஆரம்பிச்சாச்சு ஏற. இங்கே வந்தோடனே வனத்துறை செக்கப்
வனத்துறை செக்கப்பை முடிச்சுட்டு மேலே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் மேலையெல்லாம் கிடக்கு கம்பு. ஆமாம், எப்படி ஏறி பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா போகுது முதல் மலை. இன்னைக்கு நம்ம வந்த நேரம் பரவாயில்லப்பா, வெயில் கிடையாது. 2 பக்கம் கம்பு கூஞ்சி கிடக்குது. சாமி 2 சாமி என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ கம்பு கிடக்குது தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. எடுங்க சீக்கிரமா. எவ்வளோ கீழே இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே செங்குத்தா அப்படியே செங்குத்தா போகுது. இது முதல் மலை. ஓகே மக்களே, இது என்னன்னாங்க ஆனால் வெள்ளியங்கிரி மலை ஏறிட்டு இருக்கோம். மதுரையிலேருந்து வந்தாச்சு. எல்லாம் வந்துட்டு நேற்று நைட்டு காலையில் விடிய காலையில் நேற்று நைட்டு ஏறினீங்க. எப்போ ஏறினீங்க? நேற்று காலையில் பரவாயில்லையே, காலையில் ஏறிட்டு இறங்கிட்டாங்க. ஓகே ஓகே. மதுரையிலேருந்து ட்ரெயினில் வந்தாச்சு. கரெக்டாக 7 மணிக்கு ட்ரெயின். பன்னெண்டு மணிக்கு வந்துருச்சு கோயம்புத்தூர். வாங்க. செங்குத்தாக ஏறி வருது. இப்படியே போய் செங்குத்தாகவே போகுது. ஓகே, சொல்ல அப்படியே வந்தேன். ஆளுக்கு வந்தால் பிடிச்சி கோயம்புத்தூரில் ட்ரெயின் விட்டு இறங்கி அப்படியே வெளியே வந்தாச்சுனாக்கா பஸ்ஸு கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு 14 ரூபா டிக்கெட்டு. ₹15 டிக்கெட் எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டிக்கு வர்ற பஸ்ஸு ஒரு 40 கிலோமீட்ரு போயிட்டு 25 ரூபா டிக்கெட்டு. பாருங்கள், 25 ரூபா டிக்கெட். நம்ம ஆளுங்க பாருங்கள், 4 பேர் இருக்காங்களா? ஓகே, 25 ரூபா டிக்கெட்டு. கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் வந்தாங்களா பஸ்ஸு? 1.5 மணி நேரத்தில் மலையடி வாரத்தில் வந்து விட்டுறாங்க. மக்கள் மதுரை பக்கம் இருந்து வர்ற மக்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பூசாரி 2 பேரும். லிங்கேஸ்வரி அம்மானப்பன் துணை 2 பேர் பூசாரி. ஆமாம், பார்த்துக்குங்க நல்லா. ஆல்ரெடி 2 பேர் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க. இவர் நம்ம கூட வீடியோவில் வந்திருக்கிறாரு. நம்ம அண்ணன் எக்ஸ்பென்சிவ் அண்ணன். இந்த வட்டம் அவர் புதுசாக வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளை தானே உனக்கு? பூசாரிக்கு மாப்பிள்ளை அவர். ஓகே, சரிவா. ஓகே, ஏறிங்களா? இறங்கிட்டான். எத்தனை மணி ஏறினீங்க? 2:30. நாளைக்கு சேர்ந்தது
2:30 ஆரம்பிச்சு 9 மணி ஆச்சு அப்படின்னா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ காலையில் இறங்க ஆரம்பிச்சது வந்துட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. எந்த ஊருக்கு வரீங்க? சரி, ஓகே ஓகே. சரி, பார்த்து இறங்க. நான் கிளம்புறேன். முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறாங்க மக்கள். பார்த்தீங்களா, நேற்று நைட்டு ஏறி இப்போ இறங்கிட்டாங்க. நம்ம மக்கள் முன்னாடி போயிட்டு இருக்குது. அப்படியே சிம்பிளாகவே போயிட்டு இருக்குங்க. ஆமாம், ஏன்னா வெள்ளை என்ன போட்டு வெள்ளை விநாயகர் தானே? ஆமாம், மக்கள்லாம் சாமி கும்பிட்றாங்க. நல்லா வீடியோ எடுத்து நல்லா பெருசாக அடிங்க. ஆமாம், அப்போ வந்து வீடியோலாம் ஃபோக்கஸ் ஆகும். ஆமாம், இடத்துல கொஞ்சம் சமமாகிடுச்சு. அவர் எப்படி ஏறுது? இந்த இடத்துல எப்படி இருக்குது ஏறுறது? எப்போ ரொம்ப கஷ்டம். நான் கிளம்புனா அவன் கிளம்ப மாட்டேங்க. நான் கரெக்டாக வீட்டில் வந்து 8 படிக்கலாம் கிளம்பிடுவேன். எதுக்கு அவ்வளோ அந்த படியாக பார்க்க வீடு கொஞ்சம் சமாளி பள்ளி அப்படியே இறங்குறது ஒன்றுமே தெரியலங்கிட்டு திரும்ப ஒரு ஏற்றம், சரியான ஏற்றம். இருட்டிக்கிட்டு வருது. டே அண்ட் நைட்டு கேம் மாதிரி நம்மளுக்கு இப்போ டே அண்ட் நைட்டு ட்ரெக்கிங்கு இப்படி கண்டினியூ. சாமி கும்பிட்டு இறங்குறாங்க. ஏதோ உங்களுக்கு வரீங்களா? தருமபுரி. தருமபுரியா? நீங்கள் எத்தனை மணிக்கு? மதுரை. 7 மணியில் 7 மணிக்கு ஏறினாங்க. 7 மணிக்கு ஏறுறீங்களா? சரி. இப்போ இறங்குனது 3 மணிக்கு இறங்க. பரவாயில்ல. ஐயா 7 to 7 ஒரே நாளில் இறங்கிட்டீங்க. சரி. நாங்கள் இப்போ தான் 2 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ தான் வந்திருக்கோம் அவ்வளோ தூரம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்த்துன்னு வர பாருங்க. அதான் நைட்டு அதிகம். நைட்டாக இறங்கிடுவோம். ஆமாம். ஓகே, குளிர் அதிகமாக இருக்குது தான் நைட்டு. பாருங்கள், இப்போயே பனி இறங்கிட்டு இருக்குது. கீழே ஊர் தெரியல, மூடி வச்சு பனி. போலாமாடா? போகலாம். மழை ஏற்றத்தை பாருங்கள் மக்களே, அப்படியே உச்சிக்கு போகுது. ஏறுதான் போ போ அப்படியே தான் வந்து போ 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 போய்கிட்டே மெதுவாக. இது 3வது மலை தானே? 3வது மலை ஏற்றங்க. எப்போ இல்லை இது மழை 3வதா 2வதா? ஸ்டார்ட் ஆக போகுதா? ஓகே ஓகே. 2 முடிஞ்சு 3 ஸ்டார்ட் ஆக போகுதாமுங்க. எப்போ பரவாயில்ல. இல்லை, இன்னும் ஆரம்பிக்கலை. ஓகே, மெதுவாக எப்படி ஏறி அந்த போது பாருங்க மேலே உச்சிக்கு அப்படியே நட்ட குத்தலை போய்கிட்டு இருக்குது. அப்படியே டயர்டாக. ஆமாம், இன்னும் உங்களுக்கு டயர்டாகல.
இதில் வந்து கால் உழப்பு 10 நாளாக இந்த முட்டிக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாத்திரை ஊசி வர வண்டியில் ட்ரெயினில் ஏறிட்டு கூட நீ கேப்பு வாங்கி போட்டுக்கிடுவோமா அப்படின்ட்டு தான் டவுட்லேயே வந்தேன். பார்த்தாச்சுன்னா ஒன்றும் தெரில. ஓகே, பசங்க எல்லாம் இறக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஏறினீங்க எல்லோரும்? காலையிலையா? 8 மணிக்கு ஏறிட்டீங்க. ஓ பரவாயில்லப்பா, சூப்பர். எல்லாம் ஃபிட் ஃபார் சோல்ஜர் தான். ஓகே ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. எங்கே? அதான் நான் காந்தி கிட்ட வேலை பார்க்குறேன். ஓகே ஓகே. ஏன்னா கேமரா வழுக்கு பாறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவா. வழுக்கு பாறை இது வந்து 2வது மலையில் காவாசி போனதுக்கப்புறம் வரும். இந்த இதுக்கு போகுதுங்க, நேரத்துக்கு போகுது. வழுக்கு பாறை இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்குது, அப்படியே போய் அப்படியே மேலே போகுது. மெதுவாக வழுக்கு பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க. வழுக்கு பாறைன்றது இது தண்ணி பட்டாச்சுன்னா வழுக்கும். தண்ணியில் ஏறவே முடியாது. இந்த மாதிரி இருந்திருக்கு பாறை முதல்ல. அதுக்காக இந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க வழுக்கு பாறை. அதுக்கப்புறம் படியை போட்டு விட்டாங்க. ஓகே, மக்கள் இங்கே போயிடுச்சு, மேலே போயிட்டாங்க. இங்கே நம்ம நின்று மெதுவாக போகிறோம். ஓடிக்கிட்டே இருக்காங்க. பாறையை பாருங்க, எவ்வளோ பெரிய பாறை. இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தர் கோயில். வாங்க போய் சித்தரை வழிபட்டுட்டு மக்கள்லாம் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் வழுப்பாறையில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு மெதுவாக வரோம். ஆமாம், எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா? இங்கே ஆமாம், சாமி கும்பிட்டோம்ல. ஓகே வாங்க, பிடிங்க. நான் போய் கும்பிட்டு வந்துடுறேன். சாமி அப்படி இங்கிட்ட திரும்புங்க. திரும்பி சாமி மூஞ்சி எங்கிட்ட காமி. மூஞ்ச காட்டுங்க சாமி. அப்படி காமி. நீ காட்டுங்க. இதை தூக்கு, குட்டை தூக்குங்க, பேண்ட தூக்குங்கம்மா. முடியல சாமி நீங்க அதெல்லாம் சரியா போ. ஒன்று நமக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பாக நம்ம கூட்டி போயிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரியா. நம்மளா வரோம்னு நினச்சாலும் வர முடியாது. அவர் வாங்கடா அப்படின்ட்டு இருக்காரு, அதனால வரோம். சும்மா எல்லாரும் வரணும்னு நினச்சா வர முடியாது. ஏதோ அவர் கூப்பிட்டுருக்காரு நம்மளெல்லாம். அதனால அந்த இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம உங்ககிட்ட வந்துருக்கோம். பாம்பாட்டி சித்தர். ஓகே, நம்ம சாமி சின்னசாமி வந்து நம்மளுக்கு காலுக்கு வைத்தியம் பார்த்துட்டார். சித்திரத்தை இருந்து உபதி எடுத்து எல்லையை எடுத்து வைத்தியம் பார்த்துட்டாரு. ஒட்டி ஆமாம், இவர் ஊரமாக பூசுறாரு. ஒரு வாரமாக வந்து முட்டி வலி. அதெல்லாம் சரியாக போகும். நீங்களாக ஆமாம், ஒரு வாரமாக முட்டி வலி. 2 இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டேன். அப்போ கூட சரியாகலை. மழை அடிவாரத்துலேருந்து வலி இல்லாமல் போச்சு. ஆச்சரியமாக இருக்குதுல்ல. வீட்டில் டெய்லி கேட்கும், என்ன காலை மடக்காமல் நீட்டி வச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு. இங்கே வந்து நடக்கும்போதே வலிக்கும். இங்கே மழை அடிவாரத்துலேருந்து வலி இல்லாமல் போச்சு. சித்தருடைய மகிமை
அந்த சிவனுடைய மகிமை. அம்பாட்டி ஓகே. சித்தர். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய. கிளம்பிக்கிட்டே இருப்போம். அப்படியே கடை இருக்குது, மேலே ஒரு கடை இருக்குது, ஒரு கடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூட்டம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இது சனி ஞாயிற்றுலாம் கூட்டம் எக்குத்தப்புல இருக்கும். அதுக்காக அவங்க கடையெல்லாம் போடுறது. கூட்டத்தில் சம்பாதிச்சாதே அவங்களுக்கு பாவம். எப்படி சாமி சாமி வாங்க வாங்க. இதெல்லாம் வழுக்கு பாருன்றது. ஐயா அவங்கடா எடுக்குமா? சொல்லுவானே பயணம் எப்படி இருக்கு? சூப்பர். படிக்கலாம் 2வது முறை 1.5 முறை தான் ஏறி இருக்கோம். ஆமாம், என்ன இருக்கு இருந்தாலும் சரி கேட்கணும்ல. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைட். அப்போ பயணத்தை தொடருங்க. தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இருக்கட்டுமா? பார்த்து பார்த்து இருக்கட்டுமா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க மக்களே, 2வது முறை பாருங்க எப்படி ஏறுதுன்னு. அது எப்படி ஒரு நிமிஷம். 2வது முறை எப்படி ஏறிக்கிட்டு பாருங்க. ஓ பார்த்தீங்களா எப்படி அப்பா எப்படி 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 வாங்க போகலாம். வீட்டு போகிறா? ஐயா நாங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பனமரம்லேருந்து வரோம். நேற்று எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 5 மணிக்கு ஏறணும். ஈவினிங் 5 மணி. காலையில். காலையில் பரவாயில்லையா? ஏறிக்கிட்டீங்களே. ஆமாம். இந்த வந்தாட்டு புதுக்கோட்டையிலேருந்து வரீங்களா? ஆமாம். நன்றி. ஓகே. என்ன பண்ண? அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. முதல் 2வது முறை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிளம்பு நேரம் பாருங்கள், வெயில்ன்றதே இல்லைங்க. நல்ல மதுரையிலேருந்தே ஆரம்பிச்சது. வெயிலே கிடையாது, அப்படியே ஒரே மோடமாக. இது வரைக்கும் அப்படியே வந்துருச்சு. ஒரு வேளை நைட்டு மழை பெஞ்சாலும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ரெண்டாவது மழை ஏற்றாது. ஈஸியாக இருக்குதா? போய் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ஏறினீங்க காலைல? பார்ப்போம். சரியா? எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? 1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தாங்க. 1:30 மணியா? போய் சேர்ந்தது? நாளைக்கு போய் சேர்ந்தது அவங்க போயிட்டாங்க 4:30 மணிக்கு. நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போனீங்க. நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போனோம். வயசானவங்களை கொஞ்சம் கூட வந்தாங்க. இப்போ இறங்குனது எத்தனை மணிக்கு இறங்குனீங்க? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 11:30 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. எந்த ஊர்? சென்னை. சென்னை ஊரா? ஓகே. நல்லது. சிவாயிரம் பார்த்து போங்க. ஏப்பா இங்கே பாருங்க, இதில் வயசான ஆள்
கம்மியாது நீ ஒரு நாள் தான் அப்படிதான் கரெக்டா வயசு கம்மியாது யார் இவர் தான் வயசு கம்மியான நம்ம வாங்கி எல்லாம் மூத்தவங்க. ஆமாம் 63 59 60 இல்லையா எனக்கு 50 வெள்ளையங்கிரி சாமி ஒரு பொண்ணு கொடுக்க போதா? இல்லை ஏறுறது சொல்கிறேன் கஷ்டப்பட்டு ஏறுறாங்கல்ல சரி. சபா சொல்லு அதுக்கு சரி 60 வயசு 63 வயசுல முன்னாடி போய் நிற்கிறாரு வராங்க. பொண்ணு கொடுத்தா சபாஸ். கொண்டு வராமா அப்படியே இன்னும் மலை முடிஞ்ச பாடு இல்லை, அப்படியே செங்குத்தாவே போயிட்டு இருப்பாரு. இதுரா தின்றதெல்லாம் வாங்குறது சாமிக்கு அங்கே போய் கும்பிட்றதுக்கா இருக்குதா இது இதுனா குளுக்கோஸ் எடுத்து கொஞ்சம் வாயில் போடு. தூரத்துக்கு போயிட்டாங்க. மெதுவாக பனிரெல்லாம் கலட்டிட்டு வேர்த்து ஊற்றிடுச்சு, தண்ணி தண்ணி ஆகிப்போச்சு. பனியில் பூரா கலட்டி எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கழுவி வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் சம வெளியாக இருக்குது, தெரியும் பார்த்தா தெரியா. இந்த கோயிலிருந்து பிள்ளையார் கோயிலிருந்து இதான் அது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திரும்ப அப்போது வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த அம்மாவோ அப்பாவோ ஒரு 7 வேளை ஏறி சாமியை கும்பிட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல ஐயா, பரவாயில்லையா உங்கள் இல்லை ஏறி இறங்கிட்டாங்கல்ல அம்மா, பரவாயில்ல ரொம்ப மனசு தைரியம். 2 பேர் இறங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துருக்கீங்களா? அம்மாவும் நீங்களுமா? சரி 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 அம்மாவும் அவங்களும் வந்துருக்குறாங்க. எவ்வளோ தைரியமாக வந்துட்டு இறங்கிட்டாங்க பாரு, பரவாயில்லையா. சரி சின்ன பசங்களே இப்போ ஏற முடியுமான்னு கேட்குறாங்க. அம்மா பார்த்துமா, அவசரம் இல்லை, மெதுவாக வாங்க. தெரியுதா? எப்பா அந்த மாதிரி அப்படியே இறங்கி வருது, ஃபுல்லாக பண்ணி இறங்குது. பனியாக மழை உள்ளுதானே. எப்படி இறங்குது பாருங்க, பெரிய மூடிடுச்சுனே. எப்படி பாஸ் ஆகுது என்ன அந்த அங்கே இல்லை இறங்கி வாட்டும். ஓகே அப்படியே ஃபுல்லாக இறங்குது வேறு. இறங்கி இந்த போர் இது வருது வருது. மேலே போகும்போது ஒன்றும் தெரியாது போகுது. ஆஹா மேலே போகும்போது ஒன்றுமே தெரியாது. நைட்டு சரியான மழை மகிழ்ச்சிட்டோம் மழை நினைக்கிறேன். ஐயா நான் போகிறேன் அப்படியே எடுங்க. ரைட்டியா பாய். ஓகே 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 சரி வா. அப்பா என்ன திடீர்னு இப்படி இறங்குது. இங்கே பார்க்கேன் அப்படியே இறங்கி மூடி வச்சுனேன். என்ன 3 முறை ஏறணுமாண்ணே. நல்லா அப்படியே வந்து இறங்குதுங்க மிஸ்ட்டுங்க பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சுக்குமல்லி காப்பி. சாமி சாப்பிடுங்க பெரிய சாமி. அப்படியே அந்த கரகரமா எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. ஆமாம் கூகுள் பே வந்து பாருங்க மிஸ்ட்டு பாருங்க எப்படி இறங்குது. மழை பேர பேஞ்சிக்கிட்டே இருக்கு. கொட்டகை இன்னும் வந்துட்டு 3 மலை ஏறணும். 4 மலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 மலை ஏறணும். எப்படி இருக்குது பாருங்கள் மிஸ்ட்டு. மக்கள்லாம் இங்கே நிற்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஏறுறவங்க இறங்குறவங்க எல்லோரும் நிற்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு. இப்போ 4 மலை முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 மலை போகணும். ஓகே
மெதுவாக போயிட்டு உடலை தேங்காய் போது எடுக்கிறேன். மக்களே கீழே எதுவுமே தெரியல. அவ்வளோ ஹைட்டில் நிற்கிது. பூரா டஸ்ட்டு. ஆமாம், ஃபுல்லாக ஏறி நிற்கிது. பாருங்க மேலே ஏதாவது தெரியுதாண்டு. என்னது ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே போகணும். அதான் போயிட்டுருக்குறா பாருங்க. இது 4வது மலையிலே ஏறிக்கிட்டு இருக்கான். இது போக இன்னும் 3 மலை இருக்குது. எல்லாம் அப்படியே அனுப்பிக்கலாம்ண்ணே. ஆமாம், எடுத்து லொக்கேஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அனுப்பி விட்ருவோம் பாருங்க. ஆமாம், இப்போ அதுக்காக நாங்களே செல்லில் வைக்க வச்சுருக்கோம். மக்களே சரியான மலை. ஓ நமச்சிவாயா. மலையில் இதில் ஏறி வரவே முடியல. அவ்வளோ வழுக்குது. எவ்வளோ பழம் தெரியுமா அது. ஏறி வரவே முடியல. மக்கள் இதில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே மக்கள், எடுக்க முடியல. மலை சரியான மலை. முக்கியமான இடத்துல மட்டும் எடுக்கிறேன். அரோஹரா. எப்படி உங்கள் மூஞ்சில் டார்ச் அடிங்க. நீங்கள் கொடுங்க டார்ச். இங்கே கொடுங்க டார்ச். இங்கே கொடுங்க. ஓகே, எங்கே டார்ச் அடி. என் மூஞ்சில் அடிக்க டார்ச் முடியும். சரியான கருத்துங்க. நிற்க முடியல.